வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, வேதத்திரியம் 14 அம்ச தொடர் சிந்தனையிலே இப்போது 12வது தலைப்பு சீர்காந்த நிலை விளக்கம். அதை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். காந்தம் ஒரு அடிப்படையான தெய்வீக சக்தி. இது பிரணவம், திருவருள், தெய்வீக அருள், வான்காந்தம், ஜீவகாந்தம் என்று பலவாறு சிறப்பிக்கப்படுகின்றன. நிறைவான வாழ்வுக்கு காந்தத்தை பற்றிய தெளிவான அறிவு வேண்டும். இதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியிலே கண்டது என்ன என்றால், பூமியிலே காந்த பாறைகள் உள்ளன என்றும் அதன் ஆற்றலால் தான் வடதுருவம் தென் துருவம் அமைந்துள்ளன என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இதை கடந்து காந்த தத்துவத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளாமல் மக்கள் சமுதாயம் மனதை பற்றியோ இன்ப துன்பத்திற்கான காரணங்களை பற்றியோ அல்லது இயற்கையின் அடிப்படை ரகசியங்களை பற்றியோ எல்லளவும் புரிந்து கொள்ள இயலாது. அதனால் காந்தத்தை பற்றிய தெளிந்த ஞானம், விளக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகிறது. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவு நிலை அறிவதோ, மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே என்று மகரிஷி ஒரு பாடலில் சொல்கிறார். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியாது. ஏன்? உதாரணமாக, ஒரு பாகற்காயை பார்க்கின்ற போது எந்த கணிப்பும் இல்லை. அதை சிறிது வெட்டி நாக்கிலே வைக்கின்ற போது கசப்பை உணர்கின்றோம். காரணம் என்ன? பாகற்காயின் ரசாயன தன்மைகளுக்கு ஏற்ப நாவில் இருக்கின்ற ஜீவகாந்தம் அடைந்த தன்மாற்றம் கசப்பு. சரி, இந்த கசப்பை உணர்ந்தவுடன் முகத்தில் தோன்றும் வெறுப்புக்கு என்ன காரணம்? யோசிக்கணும். இதன் ரகசியம் என்னவென்றால், காந்தம் இரு வகையில் தன்மாற்றம் அடைகிறது. இரு வகையில் 2 இடங்களில் தன்மாற்றமாகிறது. எப்படி? நாக்கில் தன்மாற்றமான ஜீவகாந்தம் கசப்பை உணர்ந்தது. மூளையில் தன்மாற்றமான ஜீவகாந்தம் வெறுப்பை அறிவித்தது. நான் உணர்ந்த கசப்பை மற்றவர் அறிய முடியாது. முகபாவனை இல்லை என்றால் எனது வெறுப்பையும் மற்றவர் அறிய முடியாது. எனவே கசப்பும் வெறுப்பும் எனது சுய அனுபவம். அதே போல இறைவனையும் அவரவர் அனுபவத்தால் அறியலாகுமே அன்றி வேறு வழி இல்லை என்பதனால் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவது சாத்தியமில்லை. சரி, கருமையம் அறியாமல் அறிவை அறிய முடியாது. ஏன்? மையம் என்ற விஷயமே கரு என்ற இறைநிலை பின்னப்பட்டதால், இறை துகளாக மாறியதால் வந்த விளைவு. அந்த விளைவை தருவது அறிவு. அது மட்டுமல்ல, என்றைக்கும் வினை விளைவுக்கு காரணியாக இருப்பது அறிவே. மனிதரின் இன்ப துன்பத்திற்கு காரணம் அவரவர் செயலுக்கு தக்க விளைவை தருகின்ற அறிவே. அதனால் அறிவே தெய்வம். என்னுள்ளும் என்னை சூழ்ந்தும் இருப்பதனைத்தும் அறிவே என உணர்ந்து
அந்த உணர்வில் விலகாது வாழ்பவன் நடமாடும் தெய்வம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்கிறார். எனவே கருமையும் அறியாமல் அறிவு நிலை அறிய இயலாது. மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும், எவ்வளவு சிறப்பு பாருங்க, மாந்தராக வாழ்கின்ற மாண்பு மகா பண்பு உடைய எவருக்கும். எப்படி நடமாடும் தெய்வமாக வாழ்பவனை விட மாண்பு மிக்கவர் யாராக இருக்க முடியும்? இந்த சாதனை மனிதனால் அன்றி வேற எந்த ஜீவன் செய்ய முடியும்? எனவே மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. மனிதன் அறிவதற்கும் வழி எங்கே உண்டு என்றால் தத்துவத்திலும் இல்லை, விஞ்ஞானத்திலும் இல்லை. தன்னுள் உள்ள காந்தத்தை ஆராய்ந்து உணர்ந்து இதன் மூலம் ஏகாந்தமான சுத்தவெளியின் அறிவு என்பதை அறிந்து அறிவை கொண்டேதான் அதையும் உணர முடியும். மாற்று வழி இல்லை. வேறு என்ன வழி? எங்கே உண்டு? யார் சொல்ல முடியும்? யார் அறிந்தவர்? எனவே அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று இன்னொரு கவியில் மகரிஷி சொல்கிறார். சரி, இப்படி மகரிஷி வாழ்ந்து கண்டு நமக்கு உரைக்கின்ற இறை விளக்கம் என்ன? அதை நாம் பார்க்கணும். அழுத்தம் என்றும் தன்னிருக்கம் என்றும் சொல்லப்படுகின்ற ஈர்ப்புதான் அனைத்து இயக்கங்களுக்கும் மூலக்கூறு, அடிப்படை. தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கின்ற ஆற்றல், அதை வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வமாம் என்கிற மகர்ஷி. அந்த தன் இறுக்கத்தில் நுண் அதிர்வு தோன்றியதால் வந்த விளைவுதான் இறைநிலை பின்னமாகி இறைத்தொல் தோற்றமாகியது. அப்படி தோன்றிய இறைத்துகள் சுழல்கின்ற போது இறைவெளி சூழ்ந்து அழுத்துகிறது. அந்த அழுத்தம் உள்ளே ஊடுருவுகின்ற போது அதை சுழல்கின்ற இறைத்துகள் தள்ளுவதனால இந்த அழுத்தம் விலகுவதற்கு விலகல் அல்லது ரிஃப்ராக்ஷன் என்று சொல்கின்றோம். அப்படி விலகினாலும் அந்த சூழ்ந்த அழுத்தம் இறைத்துகளின் மையத்தை நோக்கியே பயணிப்பது ஊடுருவுதல், பெனிட்ரேஷன். மையம் அடைந்த பிறகு அங்கிருந்து வெளியேறி அந்த விளிம்புக்கு வருகின்ற வரைக்கும், மையத்திலிருந்து விளிம்பை தொடுகின்ற வரைக்கும் உள்ள இயக்கம் ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலித்தல். விளிம்புக்கு வந்த பிறகு சுற்றிருக்கின்ற சுத்தவெளியோடு கலந்து காந்தமாக மாறுவது ஊடாடுதல், இன்டராக்ஷன். இப்படி கிளாஸ், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்டராக்ஷன் என்ற ஐவகை விளைவுகளே அலை இயக்க நுட்பம், வேவ் டெக்னாலஜி. இதன் வளர்ச்சியே பிற்காலத்தில் பல துறைகளாக பிரிந்தது. சவுண்ட் வேவ் டெக்னாலஜி, லைட் வேவ் டெக்னாலஜி, மைக்ரோவேவ் டெக்னாலஜி, மைண்ட் வேவ் டெக்னாலஜி, இப்படி பல துறைகளாக பிரிக்கப்பட்டது. இப்படி இறை துகள் என்பது தன்னைத்தானே சுழல்கின்ற அலை. அதன் சுழற்சி வேகம் அதன் இயக்கத்திற்கு போதுமானதே தவிர இன்னொரு இறைத்துகளை விலக்கும் சக்தி இல்லை. எனவே இறைத்துகளில் இயங்குவதற்கான இடமும் வேகமும் என்ற இரண்டு பண்புகளே உண்டு. இப்படிப்பட்ட இறைத்துகள்கள் சில கோடி சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் குவிக்கப்பட்டு குவிந்து ஒரு உருண்டை அலையாக இயங்குகின்ற போது அதற்கு ஒரு பெயரை சூட்டுகின்றோம், மின்னணு, விண். சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் ஒவ்வொரு அணுவும் கோள வடிவில் இயங்கிக் கொண்டிருப்பதாலும் சுத்தவெளியே தொடர்ந்து அழித்துக் கொண்டிருப்பதாலும்
அந்த விண் கோட்டிலிருந்து பிதுங்குகின்ற இறைத்துகள் அது சூழ்ந்திருக்கின்ற வெளியில் கலக்கின்ற போது 2 தன்மைகள் அமைகின்றன. ஒன்று ஏற்கனவே உள்ள சூழ்ந்த அழுத்தம், அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இன்னொன்று இறைத்துகள் பிதுங்கி வெளியே வருவதால் ஏற்படுகின்ற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விளக்கும் சக்தி. ஏற்கனவே உள்ளது ஈர்ப்பாகிய இறைநிலையின் தன்னிருக்க ஆற்றல். இப்போ அந்த கூட்டிலிருந்து இறைத்துகள் பிதுங்கி எதிரலையாக போய் சுற்றுகின்ற வெளியில் கலக்கிறது. எனவே இது விண் கரைசல். இந்த விண் கரைசல் 2 வகையில் நிகழும். நுட்பமான விஷயம்தான், கொஞ்சம் கவனிக்கணும். விண் கரைசல் 2 வகையில் நிகழும். ஈர்ப்பு அலையின் திசை மாறி எதிராக திரும்புவதை விளக்கும் சக்தி, இது ஒரு வகை கரைசல். அது எப்படி என்றால், உதாரணமாக இப்போ ஒரு டயர் சக்கரம் சொல்லுகிறது வைத்துக் கொள்வோம். அந்த ஒரு கூர்மையான தகடை எடுத்து சுழல்கின்ற டயர் சக்கரத்தின் மீது அழுத்தினால் அந்த டயர் சிதைந்து கரும் தூசுகள் பறக்கும். இது அந்த டயரின் கரைசல் என்று சொல்லலாம். இதுல என்னெல்லாம் நிகழ்கிறது என்று பாருங்களேன். ஒன்று, அந்த கூர்மையான தகடால் அழுத்துகின்ற பிரஷர். அப்படி அழுத்தப்படுகின்ற அந்த தகடை சுழல்கின்ற டயர் கொஞ்சம் அதை தள்ளுகின்ற போது அது விலகுதல், அது ரிஃப்ராக்ஷன். அதன் பிறகு அந்த அந்த டயர் சுரண்டப்படுவதால் ஏற்படக்கூடிய இன்டர் ஆக்ஷன். அப்போ இந்த முதல் தன்மாற்றம் விளிம்பிலேயே நடக்கக்கூடிய முதல் காந்தம் எப்படி தோன்றுகிறது என்றால், பிரஷர் பிளஸ் ரிஃப்ராக்ஷன் பிளஸ் இன்டராக்ஷன் ஈக்குவல் டு மேக்னெட்டிசம். இது ஒரு வகை விண் கரைசல் காந்தமாக மாறுகின்ற நிலை. இரண்டாவது வகை என்ன என்றால், இறைவெளி விண்ணின் இயக்கத்தில் ஊடுருவி மையம் வரைக்கும் போய் திணிவு பெற்ற பிறகு அங்கிருந்து திரும்பி வெளியே வந்து விளிம்பில் கரைவது, அந்த விண்ணின் விளிம்பில் கரைவது. இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சுழல் காற்று தோன்றுகின்ற போது பல பொருட்கள் அது ஈர்த்து அந்த சுழற்சியில சிக்கிவிடும். மிக பெரும் சுழல் காற்றிலே பெரிய பெரிய வாகனங்களே கூட பறந்து வந்துவிடும். அப்படி அந்த சுழற்காற்றில் அகப்பட்ட ஒரு காற்றின் சுழற்சியோடு பறந்து மையமாகிய தரையில் போய் மோதிய பிறகு மீண்டும் சுழற்சியோடு பறந்து வீசி வெளியே எறியப்படும். இதே போல மையம் வரைக்கும் சென்ற அழுத்தம் அங்கிருந்து வெளியே எறியப்பட்டு காந்தமாக மாறும். இதுல என்னெல்லாம் விலை வருது பாருங்க. ஒன்று பிரஷர் பிளஸ் பெனிட்ரேஷன், மையம் வரைக்கும் ஊடுருவி போகின்ற பெனிட்ரேஷன். பிறகு மையத்திலிருந்து விளிம்புக்கு வருகின்ற விளக்கும் சக்தி ரிஃப்ளெக்ஷன், விளிம்பில் நடக்கின்ற இன்டராக்ஷன் ஈக்குவல் டு மேக்னெட்டிசம். அப்ப முதல் வகை பிரஷர் பிளஸ் ரிஃப்ராக்ஷன் பிளஸ் இன்டராக்ஷன் ஈக்குவல் டு மேக்னெட்டிசம். இரண்டாவது வகை பிரஷர் பிளஸ் பெனிட்ரேஷன் பிளஸ் ரிஃப்ளெக்ஷன் பிளஸ் இன்டராக்ஷன் ஈக்குவல் டு மேக்னெட்டிசம். இந்த 2 வகையில ஒரு மின்னணு கரைசல் ஆகும். இந்த கரைசல் காந்தமாக மாறும். இதனால் விண் சுழற்சி காந்தமாக மாறுகிறது. இது ஒரு நுட்பம் பாருங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ற விரிவலைக்கு தனியாக இடம் கிடையாது. இருப்பு, இயக்கம், காந்தம் என நாம் பிரித்து பேசினாலும் இயக்கம் காந்தமாக மாறுவது இடைவெளி இல்லாத தொடர் நிகழ்வு. பிரசன்ட் என்ற காலத்தின் நுண்ணழகு தோன்றுகின்ற இடம் இங்கதான். இயக்க நீட்சி இல்லாத காலத்தின் நுண்ணழகு, அது இறைத்துகள் காந்தமாக மாறுகின்ற போது
தோன்றுவதுதான் காலத்தின் நுண்ணழகு. சரி, இறைத்துகள் விண்ணாக மாறுகின்ற போது விண்ணின் சரித்திரம் என்ன? ஏனென்றால் அந்த விண்ணின் சரித்திரம் தான் பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்தும் மனிதன் வரைக்கும். அப்ப விண்ணின் சரித்திரம் என்ன என்றால் இறைநிலை, இறைத்துகள், கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் குவிந்த தொகுப்பு. அவை இறைநிலையின் சூழ்ந்தழுத்தத்தால் குவிக்கப்பட்டு குவிந்த இயக்கம் தனக்குள் ஒரு கோர்வை ஏற்படுத்திக் கொண்டு அதி விரைவாக சுழல்வதே எலக்ட்ரான். அதாவது டைம் ஆஃப் பர்த் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு விண்ணின் பிறப்பு நேரம். அப்படி பிறந்ததை சுத்திருக்கின்ற வெளி அழுத்துவதால் விண் சுழற்சியில் கூட்டாக இருக்கின்ற இறைத்துகள்களில் சில பிதுக்கம் அடைந்து, மேலே சொன்னது போல 2 வகைகளிலே விண் கரைந்து காந்தமாக மாற, அதுங்க விண் மையத்தை சுற்றிலும் ஒரு காந்த களம் உருவாகிறது. இப்படி மின்னணு கரைவதால் வேகம் குறைகின்ற போது அதற்கு வேறொரு பெயர் வைக்கின்றோம். எலக்ட்ரான் என்ற நிலையில் அது வேகம் இல்லை, குறைந்து விட்டது. 3/4 பங்காக இருக்கின்ற போது அதற்கு புரோட்டான் துணை மின்னணு என்று பெயர் வைக்கிறோம். இன்னும் கரைய வேகம் குறைகின்ற போது நியூட்ரான் கருவணு, அதாவது விளக்கும் சக்தி இல்லாமல் தன் இயக்கத்திற்கு மட்டுமே போதுமானதாக இறைத்துகள் தன்மடி இருக்கும். ஆனால் அதை விட இறைத்துகள் எண்ணிக்கை அதிகம், வேகம் அதிகம். அதை நியூட்ரான் என்று சொல்கின்றோம். அதுவும் கரைந்து கொண்டே வருகின்ற போது ஒரு கட்டத்தில் இயக்கம் அற்றுவிடும். மீண்டும் அது இறைத்துகளாகவே மாறி முடிகின்றது. இது டைம் ஆஃப் டெத் ஆஃப் எலக்ட்ரான். அப்படி வெளியாக மாறுகின்ற போது அது பிரபஞ்சத்திற்குள் இருக்க முடியாமல் பிரபஞ்சத்தை கடந்து சுத்த வெளியோடு வெளியாக இணைந்துவிடும். இதுதான் ஒரு விண்ணின் சரித்திரம். இந்த விண் சரித்திரத்தை தெளிவாக விளங்கிக் கொண்டால்தான் அடுத்து பரிணாம சரித்திரத்திற்கு போக முடியும். இப்படி விண்கள் தோன்றி காந்தம் உருவாவதே வான்காந்தம் எனப்படுகிறது. இந்த காந்தலைகள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கும். வெளியோடு வெளியாக கலந்து கலந்து பரவி கொண்டே இருக்கும். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் காந்தக்களமாக நிறைந்திருக்கிறது. அப்படி காந்தமாக மாறுகின்ற போது அந்த காந்தத்தின் தன்மாற்றம் என்ன? அழுத்தம். விண்ணின் காந்த தன்மாற்றம் அழுத்தம். அந்த அழுத்தத்தை அழித்துவிட்டு காந்தம் அழிந்து போகும், முடிந்து போகும். எனவே விண், எலக்ட்ரான், மின்னணு என்று சொல்லப்படுபவை அவருடைய இயக்க காலம் ஆயுள் எவ்வளவு என்றால் சில 1000 ஆண்டுகள். அந்த காலகட்டத்தில் நிகழ்கின்ற மாற்றங்கள் தான் பஞ்சபூதங்களும் ஜீவராசிகளும். எனவே சுத்த வெளி அல்லது ஏகம் அல்லது ஒன்று அல்லது இருப்பு அல்லது தஞ்சிருக்கம், இப்படி பல வார்த்தைகளால் சொல்லப்படுகின்ற ஆதி மூலம் அது பின்னமாகி இறைத்துகளாய் இயக்கம் பெறும் போது இடம் வேகமாகி விண்ணிலே அது மேலும் திணி பெறுகின்ற போது விண் இயக்கத்துல ஒன்று இன்னொன்று நெருங்க விடாது. காரணம் விரைவு அதிகம். அதனால ஒரு மின்னணு இன்னொரு மின்னணுவை நெருங்க விடாது. அப்ப தூரம் ஏற்படுகிறது. ஏற்கனவே சொன்னது போல மின்னணுவின் பிறப்பு நேரம், இறப்பு நேரம், இடைப்பட்டது ஆயுள் காலம். இங்க பாருங்க, ஒரு விண்ணை விலக்கி வைத்த போது தூரம் வந்தது. மின்னணுவின் தொடக்கம், முடிவு, இடைப்பட்ட நீட்சிக்கு 2 பேருங்க. ஒன்று கடந்த காலம், இன்னொன்று எதிர்காலம். நிகழ்காலத்திற்கு நீட்சி இல்லை. அது எவ்வளவு மைன்யூட் பார்ட்டிகிள், காலத்தின் நுண்ணழகு என்பதைத்தான் அந்த இறைத்துகள் தோன்றுகின்ற போது வேகம் காந்தமாக மாறுதே,
அதுதான் காலத்தின் நுண்ணழகு. அதனால் பிரசன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்காலத்தை நீட்சி கிடையாது, கணிக்க முடியாது. அது எவ்வளவு நுட்பமானது என்றால், எந்த அளவுக்கு நுணுகி போகிறோமோ அதை விட நுட்பமானது. விஞ்ஞானம் பைக்கோ வினாடி வரைக்கும் வந்திருக்கிறது. 1,00,000 கோடி பைக்கோ வினாடி சேர்ந்தது ஒரு நொடி, ஒரு வினாடி என்கிறது. இந்த பைக்கோ வினாடியை விட இன்னும் பல மடங்கு நுட்பமானது காலத்தின் நுண்ணழகு. அது இறைத்துகள் தன்மாற்றம் அடைகின்ற போது தோன்றுவது. அப்ப விண்ணிலே காலம் 2 படுகிறது. ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு முன்னே நிகழ்ந்ததெல்லாம் கடந்த காலம். அந்த புள்ளியிலிருந்து மிச்சமுள்ள ஆயுள் காலம் எதிர்காலம். இப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் இன்று சனம் நான் வாழ்கிறேன். இதுவரைக்கும் வாழ்ந்து முடித்தது என்னுடைய ஆயுள் கணக்கு. சாகும் வரைக்கும் உள்ளது மீதுள்ள கணக்கு. அப்ப ஆயுளிலே கடந்த காலம், எதிர்காலம் 2 உண்டு. முடிந்து போகின்ற போது 2 கடந்த காலம் ஆயிரும். எதிர்காலம் இருக்காது. அதனால் காலம், காலன், காலி என்பது நிகழ்காலத்தை மட்டுமே குறிக்கும். காலன் என்பது சிவனுக்கு கட்டுப்பட்ட யமதர்மன். காளி என்பது சக்தி வடிவம், சிவத்திலிருந்து வெளிப்பட்ட சக்தி வடிவம். எனவே தெய்வத்திற்கு கடந்த காலம் இல்லை, எதிர்காலமும் இல்லை. கால நீட்சி என்பதுதான் பைக்கோ வினாடி முதல் ஒளியாண்டு வரைக்கும் நாம் விஞ்ஞானத்தால் கண்டுபிடித்த எல்லைக்கோடு. இந்த எல்லைக்கோடு மாறலாம் நாளைக்கு. காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். காலமே மதியினுக்கோர் கருவியாம் என்றால் என்று பாரதியுடைய பாடலில் 2 வரி உண்டு. காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன், காலமே மதியனுக்கு ஓர் கருவியாம் என்றார். எப்படி? மதி என்பது மனிதனின் சிந்தனை திறம், பகுத்தறிவு. இது விதி என்ற பிரபஞ்ச அறிவுக்கு கட்டுப்பட்டது. பிரபஞ்ச அறிவோ காலத்திற்கு கட்டுப்பட்டது. இறைத்துகள்கள் குவிந்து விண் ஆகும்போது காலத்தின் பயணம் பிறக்கிறது. விண்ணின் இயக்க சீர்மையான விதியும் பிறக்கிறது. அதனால் காலத்தையும் விதியையும் ஒன்றாக கருதுவது சமுதாய வழக்கு. அவன் தலையெழுத்து, அவன் பிறந்த நேரம் என்று சொல்கிறார்களே, அதனால் அந்த விதி என்பதும் காலம் என்பதும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். அதனால் காலத்தின் விதி, விதியின் மதி, மதியின்படி வாழ்க்கை, வாழ்க்கையில் பெற்ற அனுபவம். இந்த அனைத்தும் அந்த விதிக்குள் அடக்கம். இந்த விதியின் வட்டத்திலிருந்து வெளியேறவர் யாராவது உண்டா? விதி விலக்குத்தான் உண்டா? சாத்தியமில்லை. அதனால் காந்தத்தின் உச்சகட்ட சிறப்பே மனம். பேரிக்க மண்டலம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற காந்தாற்றலுக்கு கடவுள் மனம், மைண்ட் ஆஃப் காட் என்றும், சீவன்களில் இயங்குகின்ற காந்தாற்றலுக்கு மனித மனம், மைண்ட் ஆஃப் மேன் என்றும் மகிழ்ச்சி சிறப்பித்து பேசுகிறார். இதனால் இந்த காந்தத்தின் தன்மாற்றத்தால் தகவல் தொடர்பும் தொலை தொடர்பும் வான்கந்தத்தால் அமைந்தவை. இந்த காந்தலைகள் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பதனால் மெகா நெட் என்ற வார்த்தையே மேக்னெட் என்று வந்தது. இந்த வான்காந்த தத்துவத்தை மகாபாரதத்துல வியாச பகவான் ஒரு குறிப்பை தருகிறார். அதாவது துரோணர் அர்ஜுனுக்கு தனுர்வேதங்கள் எல்லாம் கற்பித்துக் கொடுக்கிறார். அவற்றை காட்டில இருந்த ஏகலைவன் கற்றுக்கொள்கிறான். ஒரு நாள் துரோணாச்சாரியருக்கு இது எல்லாம் ஏகலைவன் செய்து காட்டுகின்றான். இவருக்கு ஒரே வியப்பு. நாம் அர்ஜுனுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் இவன் எப்படி கற்றுக்கொண்டான்? இவனுடைய குரு யார் என்று அவனை விசாரிக்கின்ற போது அவன் சொல்கின்றான், நான் தங்களையே என் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இக்கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டேன் என்கிறான். இது எப்படி சாத்தியமாகும் என்றால், இன்றைக்கு போல அன்றைக்கு எல்லாம் எழுதி வைத்து படிக்கின்ற பழக்கமோ, புத்தகங்களை அச்சிட்டு கொடுக்கின்ற வழக்கமோ கிடையாது. ஓதி உணர்வதுதான் அஸ்திர சஸ்திரங்கள். அப்போ அஸ்திரம் என்பது என்ன என்றால்,
எந்த சக்தியை பயன்படுத்த வேண்டுமோ, அக்னி, வாயு, இப்படி எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்றால், அந்த கூடிய மந்திரங்களை உச்சாரணம் செய்து, அதை அந்த ஆற்றை அம்பின் மீது ஏற்றணும். அப்ப அந்த அம்பு செலுத்துகின்ற போது அதே பஞ்சபூத சக்தியை வெளிப்படுத்தும். சரி. இதற்கான மந்திரங்களை இவர் அர்ஜுனன் காதிலே ஓதினார். அது எப்படி ஏகலன் போய் சேர்ந்தது என்றால், எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளியாகும், இயங்கி முடிக்கும் களமோ அகண்டகாரம் என்கிறார் மகரிஷி. இந்த மந்திரத்தை இன்றைக்கு அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று துரோணர் நினைக்கின்ற போதே அந்த மந்திரங்கள் வான்காந்தத்தில் கலந்துவிட்டன. காற்றில் இருந்த ஏகலைவன் வான்காந்தத்திலிருந்து அதை எடுத்துக்கொண்டான். அதாவது இன்டர்நெட் வசதியை முதல் பயன்படுத்தியவன் ஏகலைவன். அதற்கு என்ன நுட்பம் என்றால், தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு மனம் போகணும். போக முடியாதவர்கள் விஞ்ஞானத்தால் கண்டுபிடித்த இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கலாம். எனவே புலன் கடந்த அறிவாலும் அறிய முடியும். அதை வியாசர் புரிந்து கொண்டார். காந்த தத்துவத்தை அந்த காலத்துல வியாசர் புரிந்து கொண்டார். கதையாத்தான் சொல்ல முடிந்ததை தவிர, இது காந்தம் என்றோ வான்காந்தம் என்றோ பேச முடிந்ததா, எழுத முடிந்ததா முடியவில்லை. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகர்தவத்தால் முற்றுந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த கஷ்டத்தினாலதான் வியாச பகவான் கதையாக எழுதி வைத்தார். இன்றைக்கு அந்த கதையே பேசிட்டு இருந்தா, படிச்சுட்டு இருந்தா, நம்பிக்கிட்டு இருந்தா விளக்கம் கிடைக்காது. அதனால் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று மகரிஷி ஒரு பாட்டு சொல்றார். இதுல இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். எப்படி? மின் சாரம், இரண்டு வார்த்தைகள். மின் மின்னணு, சாரம் என்றால் தொடர் பயணம். கண்களால் காண முடியாத மின்னணுக்களின் தொடர் ஓட்டம். கரண்ட், கரன்சி என்றால் தொடர் இயக்கம் என்று பொருள். அதில் விளையும் காந்தத்தின் தன்மாற்றத்தை, அந்த மின்சாரத்திலே விளைகின்ற காந்த தன்மாற்றத்தை அனுபவத்திலே நாம் ஃபேன் என்று சொல்லக்கூடிய சுழற்சியாக, ஓசையாக, ஒளியாக, வெப்பமாக, குளிர்ச்சியாக பயன்கொள்கிறோம். இப்படி ஒரே மின்சாரத்திலிருந்து வெளிப்படுகின்ற காந்தம், மின்காந்தம் பலவாறு சுழற்சியாக, ஓசையாக, வெப்பமாக, குளிர்ச்சியாக எப்படி மாற்றம் பெறுகிறது என்றால், அதே காந்தத்தின் பல்வேறு வகையான அழுத்த வேறுபாடுகள். அது மட்டுமல்ல, அட்டாமிக் எனர்ஜி ஃப்ரம் ஆட்டம், டர்போ எனர்ஜி ஃப்ரம் விண்ட், சோலார் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட், ஹைட்ரோ எனர்ஜி ஃப்ரம் வாட்டர், தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் சார்கோல் என்று ஐம்பூதங்களில், பஞ்ச பூதங்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற மின்சக்தி ஒரே தரம் தான், வேறு வேறு அல்ல. அதனால் அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. எப்படி மின்சாரம் 5 பௌதிகங்களிலிருந்து எடுக்கப்பட்டாலும் எடுக்கப்பட்ட மின்சாரத்தின் மூலக்கூறு காந்தம், அதிலே பேதம் இல்லை. சரி, அந்த காந்தத்தை எந்த கருவியில் செலுத்துகின்றோமோ அந்த கருவியின் மூலமாக பல்வேறு பயன்பாட்டுகளை நாம் அடைகின்றோம். அதே போலதான் ஜீவகாந்தம் நமக்குள் பயன்படுகிறது. அதனால் அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. அதாவது மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும்
புரிந்து கொள்வதற்கு துணை செய்வது காந்தம். எப்படி? இறை துகளில் தொடங்கிய காந்தத்தின் பயணம் ஒவ்வொரு மனிதனின் செயலுக்கு விளைவாக தரும் ஜீவகாந்த கருமையம் வரைக்கும் எங்கும் எதிலும் காந்தத்தின் பயணம் தடைப்படுவதே இல்லை. வான்காந்தம் கோள்களின் இயக்கத்திற்கு மூலம், மேலும் பிரபஞ்சம் முழுவதும் காந்த களமாக பரவி நமக்கு தகவல் தொடர்பு வசதிக்கும் அதே காந்த அலைகள் தான் ஊடகமாக நமக்கு மெகா நெட் என்ற வகையில காந்த வலையாக இணையதள வசதிகளுக்கு துணை போகிறது. இத்தனை சிறப்புடைய இந்த வான்காந்தம் எப்படி ஜீவகாந்தமாக மாறுகிறது என்பதை மகசூர் பாட்டில் சொல்றாரு. வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. அது மிக வியக்கத்தக்க அதன் படக்கை நிலை மனமதே. இரண்டு காந்தத்தையும் இணைத்த ஒரு பாடல். வான்காந்தத்தில் ஜீவன் உருவாக முடியாது. எந்த கோளிலே ஜீவாந்த களம் உருவாகிறதோ அங்குதான் ஜீவன் உருவாக முடியும். சரி, இந்த ஜீவாந்த களம் உருவாவதற்கு 3 கோட்பாடுகள் உண்டு. 27 நட்சத்திர தொகுதியிலிருந்து வருகின்ற அலைவீச்சு. இரண்டாவது, நவ கோள்களில் வருகின்ற அலைவீச்சு. மூன்றாவது, பூமியின் பஞ்சபூத சேர்க்கையினால் வருகின்ற அலைவீச்சு. இந்த மூன்றும் விண்ணோடு இணைந்த சிறப்பே உயிர், வான்காந்தத்தோடு இணைந்த சிறப்பே ஜீவகாந்தம். நட்சத்திரங்கள், நவகோள்கள், பஞ்சபூத சேர்க்கை, இந்த மூன்றும் விண்ணோடு இணைந்த சிறப்பு உயிர், வான்காந்தத்தோடு இணைந்த சிறப்பு ஜீவகாந்தம். இதிலிருந்து எப்படி ஜீவன் தோன்றியது என்பதற்கு இன்னொரு பாடலை சொல்றாரு. உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் 8 பரிணாமம் ஜீவன். கடல் நிலம் ஆகாயம் 3இல் வாழ் உயிர்கட்கு கணக்கெடுத்த 8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் சீவன் என்ற பெயரை அதற்கு பின் வேறு பெயர் சடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. ஒரே தீர்ப்பு. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு. மொக்கு மாதிரி புத்தி கூம்பி இருந்தா ஒண்ணுமே உள்ள போகாது. கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். மனசை திறந்து வச்சாதான் விஷயம் உள்ள போகும். மொட்டு மாதிரி குவிஞ்சிருந்தா உள்ள ஒன்றும் போகாது. எனவே மடல் விரிந்த பூவெனவே, காலத்தால் எப்படி மொட்டு மலராகிறதோ அதே போல் பருவத்தால் மனிதன் ஞானியாக வேண்டும். மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. என்ன மயக்கம்? பொருள் மயக்கம், புலன் மயக்கம், கடவுள் மயக்கம். சரி, இப்ப 8 அம்சங்கள் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப ஜீவகாந்தம் 8 வகைகளிலே தன்மாற்றம் அடைந்து ஜீவன்களாக மனிதனாக இயங்குகிறது. அந்த 8 அம்சத்திலே முதலாவது பருவுடல். உடலிலே உயிர் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். ஏனென்றால் உயிர் இல்லைன்னா உடல் வளராது. ஆனா இது உயிர் என்ற கருத்தை ஏன் சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லை. தாயின் கர்ப்பத்தில் குழந்தைக்கு சுவாசம் ஏற்படுகின்ற காலம் 7 மாசம். அதனால அந்த 7வது மாசம் உயிர் வருது என்று ஒரு கருத்தை சொன்னாங்களே தவிர,
உயிர் இல்லாமல் இயக்கம் இல்லை. சரி, அந்த காற்றுக்கு முன்னால் இருந்ததும் உயிர், காற்றாக இயங்குவதும் உயிர்தான். தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தது. உடலுக்கும் உயிர் இயக்கத்திற்கும் காந்த இயக்கத்திற்கும் மையமாக அமைவது கருமையம். உடலுக்கு மையம், உயிருக்கு மையம், காந்தத்துக்கு மையம். இந்த கருமையத்தோடு அனுபவங்கள் கலந்த நிலை ஆத்மா. கருமையம் பிளஸ் வாழ்க்கை அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. ஜெனடிக் சென்டர் பிளஸ் கேரக்டரைசேஷன் ஈக்குவல் டு சோல். அடுத்து மூளை. நாம தூங்குகின்ற போது மூளை ஓய்வு பெற்றுவிடும், முகுளம் மட்டுமே வேலை செய்யும். விழிப்பிலே மூளை வழியாக புலன்கள் செயல்படும். இதை புத்தி, சித்தம், அகங்காரம் என்று மூன்றாக சொல்லுவார்கள். இந்த மூன்றிலே சித்தம் என்பது நடுமனம். அதாவது மூளையை பயன்படுத்தி புலன்கள் செயல்படுவதால் மூளை இல்லாமல் எந்த உணர்வும் பெற முடியாது. எனவே 10 இந்திரியங்கள், ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரியம் 5, மனம் 1. இந்த 11 அம்சங்களும் மூளை வழியாகத்தான் உள்ளே போய் கர்மயம் என்ற சிப்பில் பதிவாகும். அதனால்தான் ஹியூமன் பீயிங் இஸ் அ காஸ்மிக் கம்ப்யூட்டர் டிவைஸ்டு பை தி அல்மைட்டி. இதுக்கு ஜிபி கணக்கும் கிடையாது, யூபிஎஸ்சி பவர் கனெக்ஷன் பிரச்சனையும் கிடையாது. இது வித் அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி, வித்தவுட் எனி செப்பரேட் பவர் கனெக்ஷன். அடுத்தது உள்ளம். உள், அம், உள்ளம். அம் என்பது பிரணவம், காந்தம். அப்புறம் ஒவ்வொரு உயிர் துகளிலும் அடங்கியுள்ள இறை துகள் களத்திற்கு உள்ளம், நெஞ்சம், கருமையம், ஆத்மா என்று பலவாறு பேசப்படுகிறது. அடுத்தது மனம். இஇஜி என்ற ஒரு கருவி மனதை ஆராய்ச்சி செய்கிறது என்று சொல்றாங்க. அதன் மூலமாகத்தான் விஞ்ஞானம் பீட்டா ஃப்ரீக்வன்சி, ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று பிரிச்சிருக்கிறாங்க. ஆனா சாமி சொல்லுவாங்க, இது எங்க அளக்குறாங்க? மூளையில 26 எலக்ட்ரோட்ஸ் ஃபிட் பண்ணி அந்த மூளையின் அதிர்வுகளை கணக்கெடுத்து இந்த 4 ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் பிரிக்கிறாங்க. மூளையில மோதுகின்ற வரைக்கும் உள்ள அலைகளுக்கு பேர் தானே மனசுன்னு. அதனால மனதை அளக்கவும் முடியாது, அளப்பதற்கான கருவியும் கிடையாது என்று மகர்ஷி ஒரு இடத்துல சொன்னார். ஸோ இந்த மன வேகம் என்பதெல்லாம் நம்ம மூளையின் வேகத்தை வைத்து தான் புரிந்து கொள்கின்றோமே தவிர, அந்த மூளையில் மோதுகின்ற வரைக்கும் உள்ள அலைகளுக்குத்தான் மனம் என்று பேரு. அதனால் அதை அளக்கவும் முடியாது, அதில் உள்ள வேகத்தை கணிக்கவும் முடியாது. சரி, இப்ப மனம் என்பது என்ன? வாழ்க்கை அனுபவங்களை பதிந்து பிரதிபலிக்கின்ற சஞ்சித பிரார்த்த கர்ம வினை பதிவுகளின் பிரதிபலிப்பு தானே. அதனால அது ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு மூளை புலன்கள் அடைகின்ற வரைக்கும் உள்ள ஜீவாந்த அலைக்களத்திற்கு தான் மனம் என்று பேர். மைண்ட் இஸ் நத்திங் பட் கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபங்க்ஷனிங் த்ரூ சென்சஸ் அண்ட் பிரெயின். மனம் என்பது சஞ்சித பிராப்த என்ற அனுபவங்களை பதிந்து கொண்டு புலன்கள் வழியாகவும் மூளை வழியாகவும் செயல்படுகின்ற ஜீவாந்த களத்துக்கு பெயர் மனசு. சரி, அடுத்து புலன்கள். உடல், உயிர், ஜீவாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம் பார்த்துட்டோம். கடைசியில் 8வது புலன்கள். புலன்கள் ஒரு அளவுக்கு எல்லை கட்டியவை. அந்த புலன் ஆற்றலை விரிவுபடுத்துவதற்காகத்தான் நாம் மூளையின் திறத்தை பயன்படுத்தி அறிவை கொண்டு ஆயிரக்கணக்கான உபயோகப் பொருட்களை நாம் உற்பத்தி செய்திருக்கிறோம். இன்றைக்கு உள்ள எந்த கருவியாக இருந்தாலும் அதை நீங்கள் வகுத்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய செயல் கருவிகளுக்கும் புலன் கருவிகளுக்கும் உப கருவிகளாகத்தான் இருக்கும். உதாரணமா, நடந்து போனா 6 மைல் 1 மணி நேரத்துக்கு, சைக்கிள்ல போனா 15 மைல்,
டூ வீலர்ல போனா ஒரு 50, 60, 70, 80, 100. ஃப்ளைட்ல போனா 1000 மைல். இப்ப எல்லாமே நடந்து போகின்ற காரியத்தை மிக விரைவாக, லகுவாக, சிரமம் இல்லாமல் செய்வதற்கான துணை கருவிகளே. அதே போல ஒரு இசை கேட்குது, சிறப்பா இருக்கும். ஆனா யார் பாடிக்கிட்டே இருப்பாங்களா? அப்ப அதை பதிகின்ற கருவிகளை பயன்படுத்தி விட்டோம். அப்ப இசையை உருவாக்கவும் கருவிகள் உண்டு, பதிந்து பயன்படுத்தவும் கருவிகள் உண்டு. ஆனா சப்ஸ்டியூட்டே போட முடியாத 2 கருவிகள் உண்டு நம்மகிட்ட. அதுக்கு மட்டும் வேற எந்த துணை கருவியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்தாலும் பயன் ஆகாது. அந்த 2 என்ன என்றால், 1 வயிறு. இதுக்கு சப்ஸ்டியூட்டே போட முடியாது. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. வேற யாரும் நமக்காக செய்ய முடியாது. 1 வயிறு. 2வது உற்பத்தி. டெஸ்ட் டியூப் பேபியை கண்டுபிடித்தாலும் அது ஆணின் விந்து தான். வளர்கின்ற இடம் தாயின் கர்ப்பப்பை தான். இந்த 2 வேலைகளுக்கு தான் சப்ஸ்டியூட் போட முடியல. பாக்கி மூளைக்கு கூட சப்ஸ்டியூட் தானே கம்ப்யூட்டர். இது மாதிரி எத்தனையோ கருவிகளை நாம் கண்டுபிடித்திருந்தாலும் அனைத்தும் இந்த புலன்களுக்கு துணை கருவிகளே. எனவே உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் என்ற 8 அம்சங்கள் இணைந்த சிறப்பியக்கமே ஜீவன். இந்த ஜீவன்கள் வாழ்கின்ற இடம் எங்கே என்றால் கடல், நிலம், ஆகாயம். நெருப்புல பொசுங்கி போயிடுவான். விண்ணுக்குள்ள போக முடியாது. ஸோ விண்ணும் நெருப்பும் போக மிச்சமுள்ள இடம் காற்று, தண்ணி, மண்ணு. அப்ப கடல், நிலம், ஆகாயம் 3 வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் அது ஜடப்பொருளாகிவிடும். ஒரு முக்கியமான ஒரு பாடல். இதுவரைக்கும் நாம் பார்த்த சரித்திரத்தை மகரிஷி முன்பாக பல பேர் சொல்லியிருந்தாலும் இந்த புத்தகத்துல மகரிஷி ஒரு கருத்தை, ஒரு கவியை குறிப்பிட்டிருக்கிறார். பாரதியார் எழுதிய பாடல். சுத்த வெளியே மலர்ச்சி பெற்று அனைத்துமாய் தன்மாற்றம் அடைந்ததை பாரதியார் எழுதிய ஒரு பாட்டை மகரிஷி ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறார். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன நெஞ்சிற் கருதுவன உட்கருத்தை பேணுவன யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே. எல்லை பிரிவற்றதுவாய் யாதேனும் ஒரு பற்றிலதாய் இல்லை உளது என அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் தூள வணுக்களாய் சூக்குமமாய் சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய் தன்மையெல்லாம் தானாகி தன்மை ஒன்று இல்லாததுவாய் தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்ததாய் தான் பலவாய் நிற்பதுவே என்று ஒரு நீண்ட பாட்டு. அதாவது பாரதியார விடுதலை கவிஞர்னு எல்லை கட்டி விட்டாங்க. ஒரு சிலர் அவருடைய கவிதைகளை வைத்து அவர் ஞானி என்று சொன்னாலும் கூட அவர் ஞானத்தை பற்றி எழுதிய பல கவிதைகளிலே ஒரு உச்ச கட்டம் என்ற இந்த பாடலை சொல்லலாம். இதுல எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லலாம். உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும். நமக்குள்ள ஆத்மாவாக இருப்பது அதே காந்தம் தான், ஜீவாந்தம் தான். எங்கே பிறந்தது? இறை துகளிலே பிறந்த காந்தம். மூலம் இறைநிலை. அப்ப அந்த இறைநிலையே எனக்குள் ஆன்மாவாய் புறமுமாய் இந்த உடலாய் எல்லாமாக மாற்றம் பெறுகிறது. எதனால்? வெள்ளம் ஒன்று உண்டாம், உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம். வெல் அம். அம் என்றால் பிரணவ பொருள், காந்த பொருள், காந்த ஆற்றல். வெல் என்றால் தூய்மையான, எந்த விதமான களங்கமும் இல்லாத.
அப்போ அந்த தூய்மையான காந்த களம்தான் பரிணாமத்தில் தொடர்ந்து மாற்றம் பெறுகிறது. அப்படிப்பட்ட அந்த தூய காந்தத்தை வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. வேதியரே என்றால் அந்த வேதத்துக்கு வேதம் சொல்வது இறைத்துகள். அப்ப இறைத்துகளுக்கு உட்பொருளாகிய மூலப்பொருளாகிய தெய்வத்தை அறிந்தவர்களுக்கு வேதாந்திகள் என்று சொல்வார்கள். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்றார் கண்ணதாசன். அது மாதிரி அந்த தெய்வத்தை அறிந்தவர்கள் வேதியரே. சரி, அந்த தெய்வம் என்னவளமாக மாறியது என்றால் காணுவன, காந்த தன்மாற்றங்களாய் நாம் காண்கின்ற காணுவன. நெஞ்சிற் கருதுவன, நெஞ்சில் என்றால் நம்முடைய ஆத்மாவிலே, கருதுவன என்றால் பதிகின்ற, உட்கருத்தை அப்படி பதிந்ததை பேணுவன இருப்பாக பாதுகாப்பது. யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தே, மனமாக அந்த காந்தமே தான் வெளிப்படுகிறது. இப்ப இந்த கருத்தை சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாடலை கேட்டு பாருங்க. நமக்குள் ஆத்மாவாக தெய்வம் இருக்கிறது. இந்த ஆத்மா தாயின் கர்ப்பத்திலே தந்தை தாய் ஈர் உயிரும் தோன்றிய போது உருவான முதல் காரண உடல் காந்த உடல். அந்த காந்த உடல் மேற்கொண்டு தாயின் நாதம் என்ற காந்தலைகளை ஈர்த்து 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 தன்வயப்படுத்தி வளர்ச்சி பெறுகின்ற போது உயிர் உடலாக மேன்மையடைகிறது. அந்த உயிர் உடல் மேலும் வளர்ச்சி பெறுகின்ற போது திசுக்கள் இணைந்த பரு உடலாக வருகிறது. அப்ப நம் உடலுக்குள் காந்த உடல், உயிர் உடல், பரு உடல் என்று 3 இருந்தாலும் முதலில் தோன்றியது காந்த உடல். அது வளர்ச்சி பெற்ற நிலை உயிர் உடல், மேலும் வளர்ந்து தோற்றம் பெற்ற நிலை பருவுடல். அப்போ காரணம், உயிர், பரு என்ற 3க்கும் மையம் ஆத்மா. அங்க இருந்து எது புறப்படுகிறது? அனுபவங்கள் புறப்படுகின்றன. அந்த அனுபவங்களை ஈர்த்து சுருக்கி பாதுகாப்பாக வைப்பது எது? அதே தெய்வ நீதி தான். அப்படி தோன்றி மூளை அடைகின்ற வரைக்கும் மனமாக செயல்படுகிறது. புலன்களை அடைந்த பிறகு அது செயலாக வளர்ச்சி பெறுகிறது. இப்ப இந்த வார்த்தை மறுபடியும் கேட்டு பாருங்க. உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும், வெள்ளம் ஒன்று உண்டாம், அதனை தெய்வம் என்பார் வேதியரே. காணுவன காந்த தன்மாற்றமாக, நெஞ்சில் கருதுவன ஆத்மாவில் பதிவது, உட்கருத்தை பேணுவன பதிந்ததை பத்திரமாக இருப்பாக்கி வைப்பது, யாவும் பிறப்பது அந்த வெள்ளத்தை, மனமாக பிறப்பது காந்தத்தின் வெளிப்பாடு. சரி, அதற்கு எல்லை பிரிவு அற்றதுவாய், இந்த காந்தத்திற்கு எல்லை உண்டா? நோ பவுண்டரி, நோ லிமிடேஷன், எண்ட்லெஸ், தட் இஸ் மேக்னடிசம். எப்படி? இந்த சூரியனுடைய ஆரம் ரேடியஸ் 7 லட்சம் கிலோமீட்டர். இந்த 7 லட்சம் கிலோமீட்டருடைய இந்த சூரியன் அந்த அலைகள் வீசுகின்ற போது காந்த அலை களமாக பரவுகிறது. அந்த காந்த மண்டலத்தில் தான் நவ கோள்களிலே சூரியனை தவிர ராகு கேதுவை தவிர மிச்சம் 6 கோள்கள் பிளஸ் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ 9 கோள்கள் சுத்திட்டு இருக்கு. அப்போ இந்த சூரியனின் காந்த களம் எதுவரைக்கும் போகிறது என்பதை விஞ்ஞானம் தேடிய போது விஞ்ஞானத்தால் காந்த எல்லையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப என்ன செய்தார்கள்? இறுதியில் உள்ள புளூட்டோ, அந்த புளூட்டோ கோளின் சூரியன் நோக்கி இருக்கின்ற பாகம் ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய மறுபகுதி, அந்த மறுபகுதி வரைக்கும் உள்ள தூரத்தை அளக்கின்ற போது 600 கோடி கிலோமீட்டர். பாருங்க, 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ், அதனுடைய காந்த அலைக்களத்தின் வீச்சு 600 கோடி கிலோமீட்டர். அதாவது 8574 மடங்கு அதிகம். 8574 மடங்கு அதிகம்.
சரி, இதுதான் எல்லை கோடா என்றால் இல்லை. அந்த கடைசி கோளின் வெளி விளிம்பு வரைக்கும் உள்ள தூரம் தான் இது. அதனால் விஞ்ஞானத்தால் சூரியனின் காந்த அலைக்கள தூரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப சூரியனின் அலைக்களத்தையே கண்டுபிடிக்க முடியாத விஞ்ஞானம் எப்படி பிரபஞ்சத்தின் அலைக்களத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதனால் காந்தத்திற்கு எல்லை கிடையாது. காந்தத்திற்கு எல்லை இல்லாத போது சுத்தவெளிக்கு எங்க போய் எல்லை பிடிக்கிறது? அப்போ பிரபஞ்ச களம் அதை சூழ்ந்து எண்ணற்ற கோடிக்கணக்கான மைல் தூரத்திற்கு இறைத்துகள் களம், அதன் பின்னால் இருக்கக்கூடியது அனைத்தும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற சுத்தவெளி, எல்லையற்ற பெருவெளி. அதனால் அதற்கு எல்லை பிரிவு அற்றதுவாய், அதை பிரித்தும் பார்க்க முடியாது, எல்லை கூட வகுக்க முடியாது. எல்லை பிரிவு அற்றதுவாய், யாதேனும் ஓர் பற்று இலதாய். இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கான்னு பாருங்களேன். நிறைய பேர் ஆத்மாவை பற்றி குழப்புறாங்க, மக்களும் குழம்புறாங்க. நான் தெளிவா சொல்றேன், ஆத்மாவுக்கு எந்த பந்தம் பாசமே கிடையாதுங்க. இந்த உடலை தோற்றுவித்தது ஆத்மாதான் என்றாலும் உடல் படுகின்ற சுக துக்கங்களிலே ஆத்மா பந்தப்பட்டது கிடையாது. அது ஒரு சாட்சி பாவனை. இந்த உடம்பு சந்தோஷத்துல மிதக்குதா, அது பேசாம பார்த்துட்டு இருக்கோம். துன்பத்தில் துடிக்கிறதா, பேசாம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பஸ்ல போகின்ற போது நாம் பார்க்கிற எந்த காட்சியும் மனதிலே பதியாது, ஆனா பார்க்கிறோம். அதே போல இந்த உடல் பெறுகின்ற எல்லா அனுபவங்களையும் நம்முள் இருக்கின்ற ஆத்மா ஒரு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்குமே தவிர இதிலையும் பந்தப்படுத்திக் கொள்ளாது. இதனுடைய உச்சகட்ட சாரம் இது. இந்த ஆத்ம ரகசியத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமே அல்ல. அதைத்தான் பாரதி சொல்றாரு, அதற்கு எல்லை பிரிவு அற்றதுவாய் யாதேனும் ஒரு பற்று இலதாய். சோல் ஹேஸ் நோ அட்டாச்மெண்ட்ஸ். இல்லை உளது என்று அறிஞர் என்றும் மயல் எழுதுவதாய். ஒரு கூட்டம் இருக்குதுன்றது, இன்னொரு கூட்டம் இல்லைங்குது. தெய்வம் உண்டா இல்லையா? தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் அது சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. அப்படித்தானா? இல்லையே. தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான். தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான். இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான்? இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். தேடி தேடி அலைந்தவனுக்கு பார்க்கல பக்தன். தெளிவான சித்தர்களும் ஞானிகளும் என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே இல்லை, அது சூன்யம், ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க ஞானிகள். இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான்? நாத்திகன். கடவுளை இல்லை கடவுளை இல்லை என்றான். எது இல்லைன்னு சொல்ற? இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். அந்த விக்கிரகம் தான் இல்லைன்னு சொல்றேனே தவிர இந்த இயற்கையை, பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கின்ற ஒரு சக்தியை இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை என்று நாத்திகம் பேசுகிறது, விஞ்ஞானம் பேசுகிறது. எனவே இல்லை உளது என்று அறிஞர்களே என்றும் மயல் எய்துவதாய், அவர்களுக்கே மயக்கம் தீர்வது இல்லை. அவ்வளவு நுட்பமான விஷயம் தெய்வம் உண்டா இல்லையா என்பது. அப்ப என்ன தெளிவு? அது அரூபத்தில் இருந்து உருவத்திற்கு வருகிறது, உருவத்தை முடிகின்ற போது மீண்டும் அருமாகிறது. அப்ப தோற்றத்தை பார்க்கின்றோம். அதனால் மூலமும் தெய்வமே, தோற்றமும் தெய்வமே, முடித்து வைப்பதும் தெய்வமே, அவனின்றி எதுவுமே இல்லை. அதான் அத்வைத்தம். வெட்ட வெளியாய் அறிவாய். அந்த உள்ளது இல்லை என்று அறிஞர் என்றும் மயல் எய்துவதாய். ஏன் என்றால் அது வெட்ட வெளியாய் அறிவாய் இருக்கிறது. அது பார்க்கின்ற பொருளாக இல்லை, அளக்கின்ற கருவிக்குள் அடங்குகின்ற பொருளாக இல்லை. அது சுத்த வெளியாக, அறிவாக, வேறு பல சக்திகளை கொட்டும் முகிழாய். இந்த பிரபஞ்சத்துல எத்தனை வகை சக்திகள், எத்தனை வகை இயக்கங்கள், எத்தனை கோடி ஜீவங்கள் இருக்குமோ அத்தனையும் கொட்டியது அந்த சுத்த வெளிதான். வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய், அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். Dissociation of energy particles is space.
கூட்டும் முறையும் கூட்டின் இசையும் கூட்டும் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. பாட்டும் நானே பாவம் நானே என்ற பாட்டுல கூட்டும் இசையும் கூட்டின் முறையும், அந்த 2 வார்த்தை கவனிச்சு பாருங்க. சரிகம பார்த்தனே 7 ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்களை வைத்துக் கொண்டு எத்தனையோ பாடுகளை பாடுறாங்க. அப்ப கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் எத்தனை காம்பினேஷன் போட முடியும்? அந்த 7 சுரங்களிலே எத்தனை காம்பினேஷன் போட முடியும்? உலகம் முழுவதும் எண்ணற்ற இசைகள், அத்தனைக்கும் அடிப்படை 7 ஓசைகள் தான். அப்ப கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. அட மனுஷா, நீ தூண்டு பகுத்தரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்றியே, இதுக்கு மூலமாக பேரறிவே நான் செய்யாத உண்டா இந்த உலகத்துல? எனவே வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூட்டி பிரிப்பதுவாய் தூள வணுக்களாய், அதாவது திசுக்களான பரு உடலாக இருப்பதும் அதுவே தூள அணுக்களாய் சூக்குமமாய் இந்த பரு உடலுக்குள் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் சூக்குமமாக உயிர் ஆற்றலாக சூக்குமத்தில் சாலவுமே நுண்ணியதாய் அந்த உயிர் உடலுக்கும் மூலமாகிய காந்த உடலாக காந்த தன்மாற்றமாக கேரக்டரைசேஷனாக தன்மையெல்லாம் தானாகி, அதாவது எத்தனை அனுபவங்களை பெறுகின்றதோ அத்தனையும் அதுவாக தரமாற்றம் அடைகிறது, கேரக்டரைசேஷன் ஆகிறது. தன்மையெல்லாம் தானாகி அப்படி ஆனதனால் இந்த ஜீவாத்மா 14 முதல் 40 அலைக்களங்களிலே எண்ணற்ற அனுபவங்கள், ஜீவன் தோன்றியது முதற்கொண்டு இந்த சனம் வரைக்கும் அத்தனை அனுபவங்களும் இந்த 14-40க்குள் அடங்கியிருக்கின்றன. தன்மையெல்லாம் தானாகி தன்மை ஒன்று இல்லாததுவாய், அத்தனையுமே ஆச்சு. அதுக்கு ஏதாவது ஆச்சான்னு பாருங்களேன். தன்மை ஒன்று இல்லாதது அதுவாய் என்ன? பரமாத்மாவாக 13 முதல் 8 அலை வரையிலே அனைத்தையும் அறியக்கூடியதாக, ஆனால் அறிந்தேன் என்று சொல்ல முடியாததாக இருக்கின்ற பரமாத்மாவாக தன்மை ஒன்று இல்லாததுவாய் தானே ஓர் பொருளாய் எட்டர்னல் ஒன்னஸ் சுத்தவெளி தானே ஒரு பொருளாய் தன்மை பல உடைத்ததாய் அந்த ஒரே பொருள், ஆனால் அதுவே எல்லாமாக மாற்றம் பெற்றது. விபூதி யோகம் மேனிஃபெஸ்டேஷன். தன்மை பல உடைத்ததாய் தான் பலவாய் நிற்பதுவே யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்திலே அதுவே எண்ணற்ற தோற்றங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தான் பலவாய் நிற்பதுவாய். இப்படி இந்த ஒரு பாட்டுல பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாற்றை மட்டுமல்ல, அனைத்திற்கும் மூலம் அந்த சுத்த வெளியே என்று ஒரு பாடலை காட்டிவிட்டார் பாரதியார். சரி, இதை இந்த ஜீவாந்தத்தை மகிழ்ச்சி அவர்கள் இன்னொரு பாட்டு சொல்றாங்க. 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம். உந்த உந்த குண்டலினி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து சொல் நினைவு செயல் 3ஐ ஒழுங்கு செய்வோம். எல்லா ஜீவாந்தத்துடைய திருவிளையாடல் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அளவு முறையோடு பயன் கொண்டு எண்ணம் சொல் செயலிலே தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்துட வேண்டும். இப்படி எண்ணம் சொல் செயல் என்ற 3ஐயும் ஒழுங்கு செய்யாமல் ஜீவாந்த சக்தியின் இருப்பை பெருக்க முடியாது. அப்படி பெருக்கத்தால் கிடைக்கக்கூடிய பேரின்பத்தையும் அனுபவிக்க முடியாது. அதுக்காகத்தான் மகர்ஷி அவர்கள் பஞ்சேந்திரிய தவம், இந்திரியத்தின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற அற்புத சாதகம் பஞ்சேந்திரிய தவம். அதை ஏற்றுகின்ற போது ஜீவாந்தத்தின் உற்பத்தி, தன்மாற்றம், அனுபவங்கள், இருப்பு, அதன் பயன்பாடுகள் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் உடல்
மனம், அறிவு என்ற 3 வகையில இன்பங்களை துய்த்து சிறப்பாக வாழலாம். சரி. இதை விஞ்ஞானத்தால் விளைந்த ராக்கெட்டில் சுற்றுவழிக்கு போக முடியுமா? முடியாது. சடங்குகள், சம்பிரதாயம் மூலமாக கடவுளிடம் போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன வழி? மனதை அறிந்து, மனதுக்கு அடித்தளமான காந்தத்தை அறிந்து, காந்தத்தின் தன்மாற்றமே ஐம்புலன் இன்பங்கள், இன்பத் துன்பம் என்பதை உணர்ந்து, பொருள் வயப்பட்ட பாதுகாப்பு, பராமரிப்பு என்ற வாழ்க்கையில அனைத்திலும் அளமுறை காத்து, அதை கடந்து அறிவுக்கு அறிவு மேன்மைக்காக என்று நேரத்தையும் நம்முடைய ஆற்றல் ஒதுக்கினால்தான் மனம் தன் மூலமான முழுமை நிலையான தெய்வத்தை அறியும். அதனால வான்காந்தம், ஜீவகாந்தம் என்ற தத்துவத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டால் பிரபஞ்சம் முழுவதும் காந்தலைகள் நிரம்பி ஒவ்வொரு இயக்கத்தையும் சீர்மையோடு நடத்தி கொண்டிருப்பது புரியும். அதே காந்தலைகள் பூமியில ஜீவாந்த களமாக அமைந்து நுண் உயிரில் தொடங்கி மனிதன் வரைக்கும் வந்து புலஞ்சின்பங்களை கடந்து மறைப்பொருளை அறிந்து பெரும்பத்தையும் தூக்கக்கூடிய வகையிலே வந்த கதை புரியும். அந்த தெய்வத்தின் பேரறிவே மனிதரிடம் பகுத்தறிவாக வந்திருப்பதால் அந்த பகுத்தறிவு மூலமாகவே பேரறிவை தொட முடியும், அறிய முடியும். மனித பிறப்பு முழுமை அடையும். அதை புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் மார்க்சின் ஒரு பாட்டு சொல்றாங்க. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திரு நடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கல் இன்றி சாட்சி கூறும் உன்புள்ளம் வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது விரிந்து அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விளங்காதவன் விளக்குவது மிக அதிகம் இந்த உலகத்துல. கடவுளை பற்றி தெரியாதவர்கள் யூடியூப்ல எத்தனை 1000 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. எத்தனை மில்லியன் மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசினவனுக்கு ஞானம் வந்ததா? கேட்டவனுக்கு ஞானம் வந்ததா? சாமி சொல்றாங்க, பழமையான கற்பனை கருத்துக்கள் அலை அலையாக மக்கள் மனதில் மோதி சிந்திக்க விடாமல் தடுக்கின்றன. காந்தியானம் பெற்றால் இந்த மயக்கம் மாயமாக மறைந்து போகும். காந்தத்தில இருப்பு உண்டு, ஈர்ப்பு உண்டு, விளக்கும் ஆற்றலும் உண்டு. இந்த 3ஐ தவிர பிரபஞ்சத்துல வேற என்ன உண்டு? அதனால் நாம் காண்கின்ற தோற்றங்கள், ஜீவன்கள், இன்ப துன்பங்கள் அனைத்தும் காந்தத்தின் தன்மாற்றத்தால் நிகழும் மாய திரு நடன காட்சிகளே. இதை உணர்ச்சி வேகத்துல அறிய முடியாது. அதற்கு தேவை சாந்தமான மனநிலையில் சலனம் இன்றி சிந்திக்கின்ற போது ஐயமின்றி அறிவுக்கு தெளிவாகும். அது மக்களை வழிநடத்துகின்ற சான்றோருக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும், மக்களை ஆளுமை செய்கின்ற அரசுகளுக்கும், மக்களுக்கு தேவையான பொருட்களை நிர்வகிக்கின்ற வணிகருக்கும், 3 துறை தானே உலகை ஆள்கிறது. இந்த 3 துறைக்கும் காந்தத்தை பற்றிய அறிவும் அனுபவம் வந்துவிட்டால் என்ன நன்மை? மக்கள் நலம் பேணவே இறைவன் நமக்கு இந்த கடமைகளை அளித்துள்ளான். மடாதிபதி என்ற ஸ்தானத்தை ஏன் கொடுத்தான் இறைவன் எனக்கு? மக்களுக்கு கடவுளை பற்றி தெளிவுபடுத்தவே இந்த மடாதிபதி பதவி, சொத்துக்களை நிர்வகிக்க அல்ல. சரி, அரசியல் தலைமை என்னையே உட்கார வைத்தான் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக. இத்தனை பொருட்களை நிர்வகிக்கின்ற, உற்பத்தி செய்கின்ற, மக்களுக்கு அளிக்கின்ற கடமை எனக்கு ஏன் தந்தான்? கடவுள் எல்லோருக்கும் நேரடியாக போய் விநியோகிக்க முடியாது. அந்த கடமையை என் சார்பாக நீ செய் என்று வணிகர்களுக்கும் பொருள் உற்பத்தியாளர்களுக்கும் இறைவன் தந்த வரம் அது. இதை புரிந்து கொண்டு விட்டால் யாராவது தர்மத்தை புறக்கணிப்பார்களா? அறம் பிறழுமா? சிக்கல் வருமா?
எனவே மனம் விரிந்து அறிவாக தரமாற்றம் பெறுவதற்கு விளங்கியவர் மூலம், உண்மையான குருவின் மூலம் தீட்சை பெற்று தவமியற்றி அனுபவப்பட வேண்டும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவன் கட்டை உலகு. யாருக்கு 5 பௌதிகங்கள், 5 புலன்கள், ஐவகை இன்பங்கள் என உணர்கின்ற சிறப்போடு வந்த 5 அறிவு என்பதை பற்றிய தெளிவு பிறக்கிறதோ, அவர்களே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை திறவன் கட்டே உலகு. இந்த உலகத்தை ஆள்பவன் அவன், உலகை வென்றவன் அவன். எனவே உலக பொருட்களோ இன்பங்களோ போற்றலோ தூற்றலோ அவனை பாதிப்பது இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் நடுநிலை தவறாது வாழ்ந்து தனது வாழ்க்கை அறநூலாக வகுத்து துன்ப கலப்பில்லாத இன்பமான வாழ்வியலை மற்றவருக்கும் போதிப்பதால் இந்த உலகம் அவரை மதிக்கிறது. மக்களில் சிலர் அவருடைய வாழ்த்துக்களை ஏற்று பின்பற்றி பெருன்ப கழிப்பில் சான்றோர் ஆகிறார்கள். அந்த வகையிலே மகிழ்ச்சியுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு மிக அற்புதமானது. அதை பெறுவதற்கு நாம் பெற்ற புண்ணியம் அளப்பரியது. நம் முன்னோர் செய்த பாக்கியம் இத்தகைய உண்மையான குருவிடத்திலே சரணடைந்தது. அந்த குருவின் திருவடி பற்றி பெருமையை போற்றி நாமும் நிறைவாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.